ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டே ஃபஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஜர் நமாஜ் முடிஞ்சிருச்சு. தென் வந்து அன்றைக்கி ஃப்ரைடேயோட சுன்னா ஃபஸ்ட்டு வந்து குரான் சூரா காஃப் வந்து ஓதுவேன். ஸோ அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஓதி இன்றைக்கி அசருக்குள்ளே வந்து முடிச்சிடணும். அந்த மாதிரி தான் நானும் வந்து முடிச்சிடுவேன். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து டீ வித் பாஸ்தா தான். டீயோட தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் குடிப்பேன், இல்லைன்னா சம்டைம் தனியாகவும் குடிப்பேன். ஆனால் டே வந்து டீயோட தான் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு காஃபி சொல்லுவாங்க, எனக்கு வந்து டீ தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரைடே லொஹ நமாஜை முடிச்சதுக்கப்புறமா லன்ச் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். நிறையா வீடியோ போட்டதுனால கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்காக எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு நான் வந்து குரான் ஜேர்னல் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து குரான் ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிட்வீன் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தது. இப்போயும் வந்து மறுபடியும் வந்து குரான் ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். முக்கியமான சூராசரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அதோடைய பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வந்து ஜேர்னல் பண்ணணும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சலா ரிமைண்டர். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் நான் வச்சுருக்கேன். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கான டைம், அந்த தொழுகைக்கான நேரம் வந்து நமக்கு கரெக்டாக வந்து தெரியும். உடனே நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம தொழுதெல்லாம். இது வந்து இந்த கிட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். நான் வாங்கியிருந்தேன், இந்த குரான் சேனலுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சைடு வந்து ப்ரஷ் இருக்கும், ஒரு சைடு வந்து டிப் பென் இருக்கும். ஸோ இது எல்லா கலர்லேயுமே இது இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய குரான் ஜேர்னல். இப்படி தான் வந்து நான் என்னோடய குரான் ஜேர்னல் வந்து எழுதி வச்சுருக்கேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போது வந்து ஆயத்தல் குர்சி வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து அரபிக் லெட்டரில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த கரெக்டாக நமக்கு வந்து படிக்கிறதுக்கு முடியும். இதோடைய பெனிஃபிட்ஸ் அது வந்து அவங்கவுங்க லாங்குவேஜில் எழுதிக்கலாம். இங்கிலீஷ், அப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த லாங்குவேஜில் நம்ம வந்து கீழே வந்து எழுதி வச்சுக்கலாம். அதோடைய மீனிங் என்ன, இந்த ஓதுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். ஆயத்துல் குர்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை ரிசைட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு அப்புறமும் இதை ஓதும்போது நமக்கு வந்து ஜன்னத்துக்கு போகிறதுக்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். ஸோ வெளியில் போகும்போது நமக்காக மலக்குமார்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. நமக்கு வெளியில் போகும்போது பாதுகாப்புக்காக இருக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆயத்துல் குர்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுதான் வந்துட்டு இதை நான் வந்து பேட் பண்ணிட்டேன். இது வந்து குரான் ஜேர்னலாகவும் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்றைக்கி வந்து எழுதியிருந்தேன். கீழே வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அந்த லெட்டர் வந்து ரொம்பவே மைல்டாக லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து குரான் ஜேர்னல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்டல. ஜஸ்ட்டு நான் இது வந்து நான் எப்படி எழுதுகிறேன் இதுக்கான சின்ன ஒரு ஐடியா தான். நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப லைட்டன் கலர் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தெரியல, ரொம்ப டல்லாக தெரியுது. ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது அது வந்து நல்லா இருக்குது. ஆனால் வீடியோவுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதிட்டுருந்தேன். ஸோ ரொம்ப லைட் கலர் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்து ஒரு கோவொர்க்கர் வந்து மக்கா போயிருந்தாங்க உம்ராக்காக. ஸோ அவங்க வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டேட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே சரி உம்ரா பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஜம்ஜம் வாட்டர் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து 2 பாக்கெட்டில் வந்து குட்டி குட்டியாக டேட்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பாட்டில் ஒரு ஜம்ஜம் வாட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு தஸ்பி, சின்னதாக வந்துட்டு அத்தர் பாட்டில் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஈவினிங் வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்திருந்தோம் பிள்ளைங்கள. கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பஹ்ரைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது வந்து இஷா டவுனில் இருக்குது இந்த பார்க்கு. நாங்களும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ க்ரௌட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அங்கங்கே இருக்காங்க, ஏன்னா நிறையா ப்ளேஸஸ் இருக்கும், வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல க்ரௌட் இல்லை. சரி, ஓகே, நம்ம பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக பிள்ளைங்களும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துருந்தோம். பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாமே அங்கே ஃபுட்பால்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டைம் ஆகிடுச்சு. அது கூட அதுக்கப்புறம் வந்து டின்னர் அப்படி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கியாச்சு. இந்த வாட்டி வந்து எப்போதுமே நாங்கள் வந்து சிக்கன் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப். ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாது. இந்த ஷாப் தான் அது. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ப்ரோஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார்லிக்ஸ் சாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்பைசி அதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு கார்லிக் சாஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கெச்சப், அப்புறம் வந்து ப்ரோஸ்டட் 4 பீஸு வித் வந்து ஒரே ஒரு பன்னு. இதுதான் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்கனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.